திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள காந்தி நகரில் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர். ஸ்டுடியோ கடை நடத்தி வரும் ஜெயக்குமார் என்பவர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற நேரத்தில் கொள்ளையர்கள் 13 சவரன் நகை மற்றும் 15,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாவட்ட அளவிலான ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது. சீபா ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்கள் வரும் 29ஆம் தேதி கோவையில் நடக்கும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். வணிகர்களுக்கு விரோதமான சட்டங்களை எதிர்த்து மே மாதத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அதன் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னதாக வர்த்தக சங்கத்துக்கான புதிய கட்டடத்தை விக்ரமராஜா திறந்து வைத்தார். தரங்கம்பாடி அருகே அரசு பள்ளியில் சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியில் தொல்லை தரும் ஆசிரியரை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட காளமநல்லூரில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு தற்காலிக ஆசிரியர் ஒருவர் சிறுமிகளிடம் தகாத முறையில் நடக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆக்கூர் முக்கூட்டில் மாணவர்களின் பெற்றோர், வாலிபர் சங்கத்தினர், மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்குனர் சேரனின் C2H என்ற நிறுவனத்தின் சார்பில் புதிதாக வெளியிடப்பட்ட JK என்னும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தின் DVD திருட்டுத்தனமாக விற்கப்படுவதால் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதனை தடுக்க கோரி புதுச்சேரியில் காவல் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செயலில் ஈடுபட்டோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் நேரடி உணவு மானிய திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி தொழிலாளர் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. வாணிப கழக ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், உணவுப் பொருளுக்கான நேரடி மானிய திட்டத்தினை அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தேனியில் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அமைப்புகள் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே நியூட்ரினோ ஆய்வு திட்டம் அமைய உள்ள நிலையில் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு தமிழ் அமைப்புகள் குரல் எழுப்பி வருகின்றன. இதனை வலியுறுத்தி உத்தமபாளையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக உரிமை மீட்பு குழு உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 4 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகரபூசணம் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு இலவச சீர்வரிசைகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே சாலையை செப்பனிடும் பணியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். இங்குள்ள பல்லவன் நகர் பகுதிக்குட்பட்ட ஈவேரா பெரியார் தெருவில் உள்ள சாலை பல நாட்களாக மோசமான நிலையில் இருந்தது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் பணம் வசூல் செய்து தாங்களாகவே முன்வந்து சாலையை செப்பனிடும் பணியில் ஈடுபட்டனர்.